பிரசித்தி பெற்ற மலைக்கோட்டை தாயுமான சுவாமி மட்டுவார் குலலம்மை திருக்கல்யாணம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருச்சி மாநகரின் அடையாளமாகவும் மிக கம்பீரமாக இருப்பது மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார். இக்கோவிலின் கீழ்ப்புறத்தில் அமைந்துள்ளது தாயுமான சுவாமி கோவில். தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள தலங்களில் 6வது தலமாகும். திருச்சி மலைக்கோட்டை கோவிலில் வருடந்தோறும் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா வெகுவிமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டிற்கான சித்திரை தேர் திருவிழா திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாளுக்கு பகலில் சிறப்பு அபிஷேகம், இரவில் சிறப்பு அலங்காரத்துடன் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெற்று வந்தது. இதில் 5ஆம் நாளான அன்று சிவபக்தியில் சிறந்த செட்டி பெண் ரத்தினாவதிக்கு அவளது வேறு காலத்தில் தாய் வர முடியாத காரணத்தால் அவளது தாயாக சிவபெருமான் வந்து பேறு காலத்தில் மருத்துவம் பார்த்த ஐதீக நிகழ்ச்சி நடைபெற்றது. 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நூற்றுகால் மண்டபத்தில் தாய்மானவர் சுவாமி மட்டுவார் குள்ளையம்மையாருடன் எழுந்தருளினார். சிறப்பு யாகங்களை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வரங்கள் இசைக்க தாய்மானவர் சுவாமி மட்டுவார் குள்ளையம்மையார் திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருமண வைபவம் கைகூடும், மாங்கல்ய பாகம் நினைக்கவும் திருக்கல்யாணம் காண்பது சிறப்பு வாய்ந்தது என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தாயுமானவர் உடனுரை மட்டுவார் குள்ளையம்மையாரை வலம் வந்து வழிபட்டு தரிசனம் செய்தனர். விழாவில் முக்கிய நாளான திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி சிறிய சப்பரத்தில் முன்னே செல்ல, அதைத் தொடர்ந்து கோவில் யானை லட்சுமியும் செல்ல பெரிய தேரையும் சிறிய தேரையும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து செல்வார்கள். இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தரிசனம் செய்வார்கள். விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் உதவி ஆணையர் ஊழியர்கள் செய்து வருகின்றனர்.
பிடிக்க